நல்லாவே மனுஷன் கேட்குதுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் உச்சி, அந்த உச்சிக்கு தான் நம்ம போகணும். இப்போ இந்த மலையோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3500 அடி. சரியான பாறை நிற்குங்க, நல்லா உருண்டாவெல்லாம் சொல்லி முடிஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் கரூர் மாவட்டத்துக்கும் சென்ட்ரல் இருக்க ரங்கமலைக்கு தான் வந்திருக்கேன். இந்த மலையை நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரக்கிங் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் மேலே மலைக்கு செல்லும் வழி. இது என்ட்ரன்ஸு கேட்டு மேலே. ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து கீழேருந்து மேலே ஏறப்போம். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நேமு, ஃபோன் நம்பரு, ஊர் எல்லாமே அட்ரஸை எழுதி வாங்கிட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. நம்ம லேட்டாக வந்தாலும் இல்லை வர்றதுக்கு லேட்டாக ஆனாலும் ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்பாங்களாம்மா. அதனால் எல்லாமே சேஃப்டி எழுதி வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. மேலே பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகுமா. பார்ப்போம் நம்ம எவ்வளோ மணி நேரத்தை மேலே ஏறிப்போம் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை வந்து அப்படியே ஸ்டெப்பு மாதிரி வந்து கல் அடுக்கி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் சொல்லி ஒரு சாமி இருக்குது. அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கான். இந்த மலையோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3500 அடி. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நாகமலை புதுக்கோட்டையில் இருக்க சமணர் மலை தான் ட்ரக்கிங் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. அதான் சென்ட்ரலில் ஒத்தடி பாதை மாதிரி 2 சைடும் பச்சை பச்சைன்னு மரம் சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமான தரையில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே செங்குத்து ஏற ஆரம்பிக்குதுங்க. அது பாருங்கள், எனக்கு பின்னாடி பார்த்தா தெரியுதுங்களா? செங்குத்து ஏற ஆரம்பிச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செடியெலாம் தலையுது. அதனால் கொஞ்சம் வந்து லைட்டாக கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குது. பச்சைலாம் காஞ்சி போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கீழே சொன்னாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையிலேருந்து கல் எடுத்து கொட்டினா வித்தியாசமான சவுண்டு கேட்குமா. நம்ம போகிற எல்லாம் அந்த பாறை இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எடுத்து அந்த பாறையை வந்து கொட்டி பார்க்குறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பாறையில் ஏறி போகிற வந்துச்சு பாருங்கள், தெரியுங்களா? தெரியும் நினைக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. பாருங்க, இந்த இடத்துல எப்படி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதோ ஒரு சாமி மாதிரி இருக்குது, என்னென்னு பார்க்கலாங்க. இது வந்து தீபமத்தை வைக்கிற மாதிரி இருக்குங்க. தீபமத்தை வைக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன கல்லில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. மழை கொஞ்சம் தண்ணி இதில் வருங்க. எனக்குலாம் செம்மையாக இருக்குங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது, பார்த்தா தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் தான் போகணும். பார்த்தீங்களா, இதில் தான் போகணும் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக்காக இருக்குது பாருங்க. இங்கே அங்கே பார்த்தா நிறைய பிளாஸ்டிக் இருக்குங்க. பிளாஸ்டிக் யாராவது கொண்டு வந்தீங்கன்னா
யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டர்ன் நீங்களே கொண்டு போயிருங்க. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் இங்கே போட்டோம்னா இங்கே மலையில் இருக்கிற விலங்குகள் சாப்பிட்டு அதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதனால் வந்து பிளாஸ்டிக்கு வாட்டர் பாட்டிலு கவர் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரிட்டன் நீங்களே கீழே கொண்டு போயிருங்க. நீங்கள் பாருங்கள் மழை வந்துருக்கு, தண்ணி கசந்து வருவார் தெரியுங்களா. என்னவா இங்கே வந்து வழி மாறுறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஃபுல்லாக ஒரே பாதை தான். அது பார்த்தீங்கன்னா அம்புக்குறி போட்டுருக்காங்க. அதெல்லாம் அம்புக்குறி பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். எப்படி இருக்கும் பாருங்க, பாதி சிட்டியே தெரியுது பாருங்க. தெரியுது பாருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்க உச்சி. அந்த உச்சிக்கு தான் நம்ம போகணும். இப்போ நான் கூட ஏதோ ஈஸின்னு நினச்சிட்டேங்க. இப்போ சரியான செங்குத்து ஏற மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோயில் அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. நம்ம அங்கேருந்து இப்படி வந்திருக்கோம். நம்ம இன்னும் பாருங்கம்மா அங்கே போகணும், இன்னும் உச்சிக்கு போகணும். மேகம் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் கிளம்பலாம். ரொம்ப நேரம் உட்காந்துச்சு. வாங்க. கிளைமேட் நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்படியே நான் மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மேகமூட்டம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மேலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கு. மேலே போக பார்த்திங்கன்னா அந்த இயற்கை ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மேலே போக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த மலையில் பாருங்கள் அப்படியே தண்ணி மழை பெஞ்சாங்கன்னா வடிஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தெரியுதுங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க. எல்லா பாறையிலும் தண்ணி வடிதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அவங்கள்ட்ட கேட்பா எவ்வளோ தூரம் என்ன இருக்குன்னு. என்ன ரொம்ப தூரமா? அங்கே சாமி இருக்குது. அதுக்கு மேலே உச்சிக்கு போனீங்களா நீங்கள்? அப்படி வந்தீங்களா? உச்சி போனீங்களா? மேலே கூட்டமாக இருக்காண்ணா? கூட்டமாக இல்லைப்பா. சரி, நம்ம உணத்தை கூட்டம் பக்கம் தானண்ணா? கீழே சாமிக்கு பக்கம் தான். சாமி பார்க்க அங்கே போகணும். இந்த 2 கல் இருக்குல்ல, அங்கே போகணும். ஓகே ஓகே சரிண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாட்ட கேட்டோம் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி. அங்கே தெரியுது பாருங்க, ஒரு 2 கல் மாதிரி தெரியுங்களா, அங்கே போகணுமா. ஆனால் அதுவே இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி போகணும் அப்படின்றாங்க. தெரியுதுங்களா, இந்த பாறையை வந்து கட் பண்ணி ஸ்டெப்பாக போகிறதுக்கு வந்து புள்ளி வச்சு அடிச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கீழே பாறை ஃபுல்லாமே கட் பண்ணி ஸ்டெப் மாதிரி போட்டு வந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வரல சொல்லியிருப்பேன். கீழே சொன்னாங்கன்னு சொல்லி மேலே ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையிலேருந்து கல்லெடுத்து கொட்டினா மனுஷன் கேட்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த பாறை பார்த்து இந்த இருக்குது. அந்த பாறை பக்கத்தில் வந்துட்டான். வாங்க நம்ம போய் கொட்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேட்குதுங்களா? நல்லாவே மனுஷன் கேட்குதுங்க. இங்கே இருக்கிற பாறையில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. தெரியுதுங்களா எப்படி கேட்குது? இந்த பாறை தாங்க கீழே சொல்லிப்பாங்க இருக்குது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாதை வந்து 2ஆக பெரியுது. இதுலேயும் காட்டுது, இதுலேயும் ஸ்டெப்பு வெட்டிருக்காங்க. ஆனால் இதில் அதிகமாக யாரும் போக்குவரத்து யாரும் இல்லை. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ போகிற வழியில் இந்த பாதையிலே போகலாம். அந்த பாதை போய் எங்கேயும் ஜாயிண்டாக தான் சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பாதம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆள் போகாத பாதை மாதிரி தெரியுது. வாங்க போய் பார்ப்போம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்.
ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், ஏதோ குகமாக இருக்குது பாருங்க, வாங்க பார்க்கலாம். சரிங்களா, இது ஒரு குகமாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க. கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாறையில் பாருங்கள், பாறை ஃபுல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாறை பாருங்கள், அடுக்கடுக்கு அடிக்கிற மாதிரி தெரியுதுங்களா? வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்ட வருது பாருங்கள் அந்த பாதை, அந்த பாதையை நீ பார்க்கலாம். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? ஸ்டெப் அங்கேருந்து வருதுங்களா? நீங்களாம் பாருங்கள், ஸ்டெப் போயிட்டுருக்காங்க. இந்த பாதை இப்படியே மேலே போதுங்க. சரியான பாறையில் நிற்கிறீங்க, நல்லா உருண்டாவெல்லாம் சொல்லி முடிஞ்சு நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்த வழி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய வழியே பாருங்களேன், தெரியுதுங்களா? பாறையிலேருந்து செதுக்கிருக்கா பாருங்க, அப்படியே படிக்கட்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வழிங்க. ஆனால் மழை டயத்தில் இந்த வழியில் போகிறது ரொம்ப ரிஸ்க்குங்க. பழைய வழியில் வந்து அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாறையை அப்புறம் கட் பண்ணி ஸ்டெப்பாக போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஏன்னா சூடாக இதெல்லாம் பற்ற வைப்பாங்க இருக்குங்க, சூடாக பற்ற வைப்பாங்க. விளக்கு போகிறதுக்குலாம் இருக்குது பாருங்கள், தெரியுங்களா? விளக்கு போகிற தீவு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போயிடலாம். பின்னாடி இருக்க பாறையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தெரியுதுங்களா? ஊசியாக செங்குத்தாக இருக்குது பாருங்கள். மேலே எப்படி பாருங்கள், மேலே பார்க்கும்போது பார்த்தீங்களா லிங்கமாக தெரியுதுங்களா உங்களுக்கு? மேலே போகலாங்க, டைம் ஆயிடுச்சு. இந்த பாறைக்கிட்ட தான் கோயில் இருக்குது அப்படின்னாங்க, பார்ப்போண்ணே எவ்வளோ தூரம்னு. இந்த பிளேஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி அந்த நிழல் பாருங்கள், எப்படி தெரியும்? இந்த மலையோட நிழல் அங்கே விழுந்துருக்கு பாருங்கள், அந்த மேகம் தெரியுது பாருங்கள், அதோட நிழல் அங்கே விழுந்துருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி தேய்க்கிற மாதிரி இடம் இருக்குங்க. கல் மண்ணெலாம் போட்டு தண்ணி தேக்கி தான் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி கிடக்கு, வாங்க தண்ணி எப்படி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், சின்ன குளமாக இருக்குது பாருங்கள். ஆனால் தண்ணி எப்படி இருக்குன்னு தெரிலங்க, குடிக்கிறது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. தண்ணி பார்க்க நல்லா தாங்க இருக்குது, நல்லா சமச்சு ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி டேஸ்ட் ஓகேங்க, எல்லாத்துக்கும் செட் ஆகாமான்னு தெரில, செட் ஆகிறவங்க தண்ணி குடிச்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக மட்டும் தண்ணி குடிச்சிட்டு மூஞ்சி கழுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பியாச்சுங்க. தண்ணியில் மூஞ்சி கழுனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேக்கம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ வெயிலும் தெரில, நம்ம வந்த களைப்பே அவ்வளோ தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே வந்து ஜில்லுன்னு மூஞ்சி கழுட்டு அப்படியே தண்ணியை குடிக்கும், சூப்பராக இருக்குங்க. நான் அவ்வளோ கொஞ்சம் தூரம் தான் மேலே போகிறது. ஃப்ரெண்ட்ஸ்
கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்தது. சிவன் பக்கத்தில் வந்துட்டான். தெரியுதுங்களா பின்னாடி கோயில்? வாங்கப்பா. மேலே பாருங்க எப்படி கட்டிருக்காங்க பாருங்க. அந்த கோயில் எப்படி கொண்டு வந்து என்ன பண்ணி கட்டினாங்க அதில். கீழே இருந்தாங்க உட்காந்துருக்காங்க. எங்கள் பக்கத்தில் கீழே உட்காந்துருக்காங்க. ஆமாண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மைக்கீஸ் இருக்குது. மேலே கோயிலுக்கு போயிட்டீங்களா? நான் போகலையா? ஆமாக்கா. $2000. சந்தோஷ் விலாக் எஸ்விண்ணா. விலாக் எஸ்வி. காலு லைட்டாக சொல்லுது. சாங்க கமலாபுரம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் என்னோட அருவா இருக்குது. ஃபுல்லாக குரங்கள் நிறையா இருக்குங்க இங்கே, தெரியுதுங்களா? தம்பி என்ன அட்டாக் பண்ணிடுமோ? இல்லைண்ணா, அது கொண்டு வரலாம். எனக்கு தெரியாது, முன்னாடி சரி, நீங்கள் பேசிட்டு பாருங்க. நந்தி சிலை இருக்குது. எல்லாம் உபயோகம் பண்ணியிருக்காங்க. இந்த மரம் வந்து ரொம்ப பழமையான மரங்க. கீழே சொன்னாங்க இது வந்து இந்த மரம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த மரம் பார்த்திங்கன்னா தெரியுங்களா? மரத்தை தூர பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, சின்ன சின்ன சிலைகள் இருக்குது. பாருங்களே, சூப்பராக கட்டிருக்காங்க கோயில். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கோயில் பூட்டி இருந்துச்சு. சாமி பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தாங்க பூசாரி. கூப்பிட்டு பார்த்தா வந்து நம்மளுக்காண்டி திறந்து உள்ளே பூஜை பண்ணாங்க. வீடியோ கவர் பண்ணலாம்னா எடுக்கலாம்னாங்க. வீடியோ எடுத்தாச்சு. மல்லிகார்ஜுன சாமி பார்த்து கும்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே போக போகிறோம், உச்சிக்கு, மலையோட உச்சிக்கு போக போகிறோம். பாருங்கள், அந்த மேலே அந்த உச்சிக்கு போக போகிறோம். நம்ம இப்போ அதுக்கு வழி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். அதுலேருந்து அப்படியே கீழே போகும். அதில் இருந்து அப்படி மேலே போகணும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மல்லிகார்ஜுன கோயிலில் இருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் தீப கம்பம் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த தீப கம்பத்தை நம்ம போக போகிறோம். ரொம்பவும் கஷ்டமான த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடிச்சுடுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.